பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 58வது வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதவாயிராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெறுகிறவர்களாயும் இருப்பீர்களாக. ஆமேன், ஹல்லேலூயா. பவுல் இவ்விதமாய் சொல்லுகிறார். என்னன்னா, நீங்கள் பட்ட பாடுகள், நீங்கள் பட்ட பிரயாசங்கள் ஒன்றும் விருதாவாய் போகவில்லை. ஸோ கிறிஸ்துவுக்காக நீங்க எவ்வளோ பாடுகள் பட்டிருப்பீங்க. ஸோ ஆண்டவருக்காக ஊழியம் செய்திருக்கலாம். ஸோ ஒருவேளை ஆண்டவருக்காக காணிக்கையால தாங்கியிருக்கலாம். தேவனுக்காக நீங்கள் பட்ட பிரயாசங்கள் ஒன்றும் விருதாவாய் போகவில்லை என்று சொல்லுகிறார். ஒருவேளை உங்க கண்களுக்கு முன்பாக அது பலன் தெரியாம இருந்திருக்கலாம். ஆண்டவரே, நான் இவ்வளோ தூரம் ஊழியம் செஞ்சேனே, நான் இவ்வளோ தூரம் உம்மை பத்தி எல்லாருக்கும் நான் பிரசங்கம் பண்ணனே, ஆண்டவர் உமக்கு நான் உண்மையா இருந்தனே, நான் உமக்கு பரிசுத்தமாய் வாழ்ந்தேனே, உமக்காக நான் எல்லாருக்கும் முன்பதாக சாட்சியா இருக்கணும்னு நினைச்சேனேன்னு சொல்லிட்டு சில காரியங்கள் பிரயாசங்கள் நீங்க பட்டிருப்பீங்க. உலகத்தார் செஞ்ச காரியெல்லாம் நான் செய்யாம உமக்காக நான் ஆண்டவரே வாழ்ந்தனே உண்மையா, ஆனா எனக்கு ஒண்ணுமே இதுக்கு பலன் தரலையே, ஒண்ணுமே தெரியலையேன்னு சொல்லிட்டு ஒரு குழப்பத்தோடு இருக்கிறீங்களா? நீங்கள் கர்த்தருக்காக பட்ட பாடுகள், பாடும் பிரயாசமும் வீண் அல்ல. கர்த்தருக்காக நீ என்ன முயற்சி பண்ணி ஒரு கை வச்சியோ அது எந்த சூழ்நிலையிலையும் வீணாய் போகவில்லை. ஒருவேளை நீங்க சொல்லிருக்கலாம், ஆண்டவரே நான் பண்ண ஜெபமெல்லாம் வீணா போச்சு, நான் பண்ண பிரயாசமெல்லாம் வீணா போச்சு, நான் கொடுத்த காணிக்கையெல்லாம் வீணா போச்சு. ஒருவேளை உங்களை யாராவது ஏமாத்திருக்கலாம், உங்களை யாராவது வேற விதமா நடத்தி இருக்கலாம். ஆனா நீங்கள் பட்ட பிரயாசம் இயேசு கிறிஸ்து அறிந்து வைத்திருக்கிறார். மனுஷன் முகமாய் எல்லாம் வீணாய் போயிருக்கலாம், அது போல தெரிஞ்சிருக்கலாம் உங்க கண்களுக்கு முன்பதாக. ஆனா கர்த்தருக்கு முன்பாக எல்லாவற்றும் கணக்கில் இருக்கிறது. நீ எதை குறித்தும் பயப்படாதீங்க. உங்க பிரயாசத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நீங்கள் மனுஷனுக்காக செய்யல, அப்ப கர்த்தருக்காக செஞ்சிருந்தீங்கன்னா எல்லா பிரயாசமும் கர்த்தருக்கு முன்பதாக இருக்கிறது. அது விருதாவாய் போகலன்றதுதான் இன்றைய பிரசங்கமே. ஆமேன், ஹல்லேலூயா. ஆகையால உங்கள் பிரயாசம் வீண் அல்ல, உங்க ஊழியம் வீண் அல்ல, உங்களுடைய ஜெபம் வீண் அல்ல, உங்களுடைய காணிக்கை வீண் அல்ல. ஆகையால் நீ எப்படி திரும்ப இருக்கணும்? சோ இன்றைய தினத்துல நீ நிர்விசாரமா இராதபடிக்கு, சோர்ந்து போகாதபடிக்கு, பலவீனப்பட்டு போகாதபடிக்கு நீ எப்படி இருக்கணும்னு வசனம் சொல்லுகிறதுனா, நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் இருக்க வேண்டும். ஆமேன், ஹல்லேலூயா. உறுதியா இருங்க. கிறிஸ்துவே கர்த்தருக்குள்ள நான் உறுதியா இருப்பேன், கர்த்தரை நான் பற்றிக்கொண்டேன், ஆண்டவர் என்னை நிச்சயமாய் நடத்துவார் என்று அதுல உறுதியா இருங்க. அசையாதவர்களா இருங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்தாலும் ஸ்தோத்திரம், கொடுக்கலனாலும் ஸ்தோத்திரம், என்னை கர்த்தர் நடத்துவார் என்று கிறிஸ்துவை பற்றிக்கொள்ளுங்க. யோபுவை போல பற்றிக்கொள்ளுங்க. அவரை உறுதியாய் பற்றிக்கொள்ளுங்க. ஆண்டவர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. உறுதியா இருங்க. உங்க உறுதியை விட்டுறாதீங்க. தேவனுக்குள்ள நீ உறுதியா இருந்தா தேவ சமாதானம் உங்களுக்கு ஆட்கொள்ளும். அசையாதவர்களா இருந்தீங்கன்னா, கிறிஸ்துவுக்குள்ள அசையாதவர்களா இருக்கும் பொழுது ஆண்டவர் எடுத்து இன்னும் உங்களை பயன்படுத்த வல்லவராய் இருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. ஆகையால நீங்க எப்படி இருக்கணும்? எப்பொழுதும் எல்லா காரியத்திலையும் தேவனுக்குள்ள பெருகுகிற பிள்ளைகளா இருக்கணும். முன்ன ஒரு காரியம் செஞ்ச இப்ப நான் செய்யலன்னு இருக்காதீங்க. முன்ன செஞ்சதை விட டபுள் மடங்கு நீங்க இறங்கி கர்த்தருக்காக காரியங்களை செய்யணும், கர்த்தருக்காக ஊழியம் செய்யணும், கர்த்தருக்காக எழுந்து ஓடணும், பரிசுத்த வாழ்க்கையை இன்னும் பரிசுத்தமாகணும். ஆமேன், ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்தாலும் ஸ்தோத்திரம், கர்த்தர் கொடுக்கலனாலும் ஸ்தோத்திரம். நான் கர்த்தருக்குள்ள எப்பொழுதும் உறுதியா இருப்பேன், அசையாமல் எப்பொழுது நிலைத்திருப்பேன் என்று விசுவாசித்து நீங்கள் பெருகுங்க. கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை வழி நடத்துவார். ஒன்றை மாத்திரம் தெரிந்து கொள்ளுங்க, உங்க பிரயாசம் வீண் அல்ல. உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர், ஆகையால உங்களை ஆசீர்வாதமாய் நடத்துவார். ஆமேன், ஹல்லேலூயா. தேவனுக்குள்ள நாளுக்கு நாள் பெருகுங்க. கர்த்தர் உங்களை வழி நடத்தி உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுதும் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இவர்களை ஆசீர்வதிங்க ராஜா. இவர்கள் பிரயாசம் வீணல்ல என்று சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரே, நீங்கள் உறுதியா இருங்க, அசையாம இருங்க, உங்க நம்பிக்கை பெருகட்டும் என்று இந்த நாளில் மறுபடியும் சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரே, அப்பா, இவர்களுடைய ஆண்டவரே கிறிஸ்துவ வாழ்க்கையை கட்டி எழுப்பும், ஆசீர்வதியும். தடைகளை உண்டு பண்ணுகிற சாத்தானை இயேசுவின் நாமத்தில் சபித்து கட்டுகிறேன். சோர்வை உண்டு பண்ணுகிற ஆவி இயேசுவின் நாமத்தில் சபித்து கட்டுகிறேன். எப்பொழுதும் உற்சாகத்தோடு ஆண்டவரே எல்லா காரியத்திலும் பெருக கிருபை கொடுங்க, வழி நடத்துங்க. எந்த நாசமோசமோ, இன்ஃபெக்ஷனோ, எந்த விதமான பலவீனமோ சரீரங்களை ஆட்கொள்ளாதபடிக்கு பாதுகாத்துக்கொள்ளும். குடும்பத்தையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். தொடர்ந்து வழி நடத்தும். இயேசுவின் இணையற்ற நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். Praise the Lord. God bless you.